வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும் தவிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் எல்லா சாமானையுமே வெளியே போட்டிருக்காரு பசு. அதே மாதிரி அந்த மகாநதி போர்டு எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு. எல்லா விஷயத்தையுமே வந்து தூக்கி போட்டதால் காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவும் அழுதுட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து காவேரி வந்து சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பசுவை வந்து நியாயம் கேட்குறாங்க. பசு வந்து இந்த மாதிரி இந்த வீடு எனக்கு தான் சொந்தம், பத்திரத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு அப்போ இது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி காட்டுறாங்க. இது போலி பத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவர் சட்டையை பிடிக்க போகிறாரு. அப்போ வந்து ரவுடிஸ் எல்லாம் அவர் தாக்குறாங்க. பதிலுக்கு குமரனும் தாக்குறாரு. பெரிய பிரச்சனையாவது ஊர் பொதுமக்கள் எல்லாமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்ற வரைக்கும் வந்து வந்து வீடை வந்து சாத்தி வைங்க, வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் பொதுமக்கள் தரப்பில் வந்து சொல்லிடுறாங்க. அதனால வந்து காவேரி அவங்க அம்மா பயங்கரமாக அழறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாமல் வந்து அவனை ஆயிடுச்சு, அவன் நம்ம வீட்டை அவன் வீடுன்னு சொல்கிறானே, இது கேட்குறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாங்க. காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதால ஒன்றுமே புரியாமல் காவேரி வந்து அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே காவேரி வந்து ட்ராவல் பண்ண களைப்புலையும் அதே டைமில் ரொம்ப வந்து சோர்வாயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஒரு மாதிரி வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகிடுது. அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஏய் காவேரி உனக்கு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தச்சு காவேரி எழுப்ப பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி எழுந்துக்கல. ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து சரி காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து காவேரி வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா. என்ன நடந்திருக்கும் இங்கே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுறாங்க. என்னடி இது கர்ப்பம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரி வந்து எத்தனை மாதம்னா 3 மாதமாக கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அவங்க அம்மா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது 3 மாதமாக கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. அடுத்து வந்து அவங்க அம்மா வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே கேட்குறாங்க. காவேரி கேட்டு என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முடிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம குமரன் அங்கே வராரு. குமரன் பார்த்துட்டு இந்த மாதிரி காவேரி வந்து கர்ப்பமாக இருக்காளாம், ஒன்றுமே புரியல, இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிருக்கா இவ, ஏற்கனவே வந்து அவன் அந்த பசுபதி பண்ணுற பிரச்சனையில் இவ வேறு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா. என்னம்மா காவேரி என்கிட்டயாவது சொல்லக்கூடாது, ஏம்மா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட மறைச்சிருக்கா, இந்த 3 மாதம் முழுசாகிட்ருக்கான், கங்காவோட முதல்ல இவளுக்கு தான் கர்ப்பம் தெரிச்சிருக்கு, ஆனால் எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமாக கதறி அழறாங்க. இப்படி பண்ணுறாளே, இப்படி பண்ணிட்டு ஏடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அந்த பையன் கூட எதுவும் எந்த உறவும் இல்லை, உனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு நான் சொன்னியே, இப்போ என்னென்னா கர்ப்பமாக இருக்கியே, ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. முதல்ல ஊருக்கு போகலாம் வாங்க அப்படின்றாங்க. அத்தை இல்லை அத்தை, இது வீடு பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவ பிரச்சனையை தான் முதல்ல பார்க்கணும், இவ இந்த மாதிரி இருக்க போது அவங்க வீட்டில் இல்லைன்னா அந்த பையனுக்கு வந்து வேணான்னு சொல்கிறாங்க இவளை, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்டே ஆகணும், ஆமாம் அது வந்து மணி வாயை மூடுறி, இதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாது, முதல்ல ஊருக்கு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஊருக்கு கிளம்ப சொல்கிறாங்க. அப்போ அத்தை வீடு எனக்கு தேவையே கிடையாது, வீட்டு பிரச்சனை என்றைக்குனாலும் நம்ம பார்த்துக்கலாம், அது நம்ம வீடு, யாரும் வந்து அவன் வந்து உரிமை கொண்டாடினா அவன் வீடு ஆகிடும், அது அவனுக்கு ஒரு முடிவு, நம்ம எப்போ வேணாலும் கட்டிக்கலாம், ஆனால் இவ பிரச்சனை தான் இப்போ ரொம்ப முக்கியம், இவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம், முதல்ல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க ஊருக்கு. பரவாயில்ல நம்மளை பார்த்து பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பசுபதி. எங்கே வந்து ஊருக்கு வந்தோன்னா அவங்க அம்மா பயங்கரமாக புலம்புறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யமுனா அப்புறம் கங்கா எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயம் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற, காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு, ஆமாம் பாத்தியாடி இவ எந்த விவரத்தையுமே சொல்லலை அப்படின்னோடனே பசுபதி விஷயத்தை பெரிய விஷயமா எடுத்துக்க நான் போனேன்டி, அதோட பெரிய வந்து இவ விஷயத்தை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அந்த பையனை வர வச்சு அவங்க குடும்பத்தை வந்து பேசணும், இதெல்லாம் சரியில்லை இவ இங்கே இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க.